வெல்கம் டு தம் டெக் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஆப்பை உங்கள் மொபைல் ஃபோனில் எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஸோ அதே மாதிரி உங்கள் கம்ப்யூட்டர்லையும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது, ஸோ இந்த ட்ரிக்கு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் புதிய சப்ஸ்கிரைபர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கூகுள் பே ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் இப்போ ரீசெண்டாக ஒரு அத்தியாவசியமான சாஃப்ட்வேராகவே இருக்குது. ஸோ இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் ஆஃப் நம்பர்ஸ் வந்து மொபைல் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதே போல் உங்கள் பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக நீங்கள் எதுவுமே பெருசாக கஷ்டப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஜஸ்ட் ஒரே ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ இந்த சாஃப்ட்வேரை வந்து உங்கள் பிசியில், அதாவது உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து இன்ஸ்டால் பண்ணாலே போதும், வேறு எதுவுமே பண்ண வேணாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரோட நேம் பார்த்தீங்கன்னா ப்ளூஸ்டாக். அதாவது உங்கள் கம்ப்யூட்டருக்கு விண்டோஸ்ங்கிற ஓஎஸ் எப்படி ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கோ, ஸோ அதே மாதிரி தான் ஆண்ட்ராய்டு ஆப்ஸுக்கும் இந்த ப்ளூஸ்டாக்ங்கிற சாஃப்ட்வேர் வந்து ஒரு பிளாட்ஃபார்மாகவே இருக்குது. அதாவது விண்டோஸோட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் எப்படி இருக்கோ, ஸோ அதே மாதிரி தான் ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ளூஸ்டாக்ங்கிற சாஃப்ட்வேர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூஸ்டாக் சாஃப்ட்வேரை வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணாலே போதும், நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து உங்கள் மொபைல் ஃபோனை எப்படி ஆப்ரேட் பண்ணுவீங்களோ, ஸோ அதே மாதிரி தான் உங்கள் கம்ப்யூட்டரில் போய்ட்டு நீங்கள் ப்ளூஸ்டாக் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து ஜஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்க ப்ளே ஸ்டோரில் எப்படி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணுவீங்க, ஸோ அதே மாதிரி ப்ளூஸ்டாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்கள் சாஃப்ட்வேர் உங்களுக்கு என்ன தேவையோ, ஆண்ட்ராய்டு சம்மந்தமான கேம்ஸ் ஆப், அது மட்டும் இல்லை எடிட்டிங் ஆப்ஸ், அது மட்டும் இல்லை ஸோ மணி ஏர்னிங்ஸ் ஆப், ஸோ இந்த மாதிரி எந்த விதமான ஆப்பாக இருந்தாலும் உங்கள் பிசிலேயே நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ இது சிம்பிள் ட்ரிக் தான், வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் பிசியில், அதாவது உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூஸ்டாக் சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூஸ்டாக் சாஃப்ட்வேருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் பே ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இவ்வளோ பண்ணாலே போதும், நீங்கள் வந்து நார்மலாக வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து பிசிலேருந்தே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் ஃபோன் மட்டும் இல்லை, உங்கள் பிசிலேருந்தே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ப்ளூஸ்டாக் சாஃப்ட்வேரோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை புதிய சப்ஸ்கிரைபர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கண்டென்ட் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.